அதான் ஒரு முறை ஒருவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் முன்னாலேயே. அவனது ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய இடது கை துண்டா வெட்டப்பட்டு துண்டாகி அப்படியே ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கால்வாயில் விழுந்துருச்சான். எல்லாரும் அலறாங்களாம், அவனுக்கு சோடா வாங்கி கொடுங்க, அவனுக்கு இது பண்ணுங்க. ஆனால் ஒருத்தனும் பக்கத்தில் வர மாட்டேங்கிறான் பயந்துட்டு. இந்த மனுஷன் இந்த மயக்க நிலை அவனுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த துடிச்சிக்கிட்டு இருக்க கையை தன்னோட வலது கையில் பிடிச்சிட்டு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டானா. ஓடி போய் டாக்டர் 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 என்ன நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்கிற போய் மயங்கிட்டான். அந்த டாக்டர் அவனுக்கு உடனே அந்த கையை பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணி அவனை பொருத்திட்டாரான். மயக்கெல்லாம் தெளிஞ்ச பிறகு கேட்டாரான், எப்பா உனக்கு பெரிய தைரியசாலி தான் நீ, உனக்கு எப்படிப்பா உனக்கு தைரியம் வந்துச்சு, உனக்கு உன் கையை நீயே தூக்கிட்டு வந்திருக்கிய, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், எப்படி இதில் தைரியம் வந்துச்சு? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சார் அது என் கை சார், அது என் கை. நம்ம கைனா விடுவோமா? எத்தனை பேர் பல்ல கூட பிடுங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அது ஏன் பல்லுங்க, அது 50 வருஷமா தொங்கிட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க, அது இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க. முடி வெள்ளையை அடிச்சுட்டு சரிச்சிடுறோமா என்ன? விட்டுறோமா? அதுக்கு டை அடிச்சு எப்படியாவது மேக்கப் பண்ணி அதை ரெடி பண்றோமா இல்லையா? ஒரு பகுதி உங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? செயலிழந்தே போட்டுமே விட்டுருவீங்களா? விட மாட்டேன். அது இருந்துட்டு போட்டோம் சார். டாக்டர் சொல்லுவார், அது ஆப்ரேஷன் பண்ணிடலாமா? இல்லை இருந்துட்டு போட்டுங்க, என்ன வேற ஏதாவது மருந்து இருந்து கொடுத்து ஊசி கீசி போட்டு ஏதாவது செலவு பண்ணி அதை அப்படியே வச்சுக்கிற பார்க்குறேன். அப்படியே அதை பாதுகாக்க ட்ரை பண்ணுறோமா இல்லையா? தலைவலின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஃபேமிலி ஃபெலோஷிப் வராத ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது சரீரத்தில் ஒரு சின்ன பகுதி தான், ஆனால் அந்த ஒரு சின்ன பகுதி முழு சரீரத்தை நீட்டி படுக்க வச்சிருது பாருங்க. தலை வலிக்குதுன்னு 6 அடி உடம்பு அப்படியே படுக்குது. வலிச்சது என்னது? தலை. ஆனால் முழு சரீரம் அதை பராமரிக்குது. அது சரியாகிற வரைக்கும் செயல்படாமல் முழு சரீரமும் ஓய்வு எடுக்குது. ஏன்னா அது நம்முடைய சரீரத்தில் ஒரு அவயவம். அதனால வேதம் சொல்றது, தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒருவனும் விரோதித்தது இல்லையே. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பகுதி கனி கொடுக்காம போயிருச்சா உடனே வெட்டி போடுறது இல்லை, அதோட வேலை செய்யணும், தொடர்ந்து அதுக்கு கவனம் செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, அநேக குடும்பங்களில் இந்த பொறுமை இழந்து போனதுனால தான் நிறைய காரியங்களை வெட்டு ஒன்று துண்டு உடச்சி போட்டுறோம் பாருங்க. இஃப் யூ ஹட் given it some more time, இன்னும் கொஞ்சம் காலத்தை நம்ம கொடுத்துருப்போமானா அநேக காயங்கள் ஆறி இருக்கும், அநேக பிரச்சனைகள் முடிந்திருக்கும், அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வுகளை கண்டிருப்போம், அநேக நேச்சுரலாகவே ஹீல் ஆகிருக்கும். சம் மோர் டைம், லிட்டில் மோர் டைம். நமக்கு ஒரு பிரச்சனைனா எக்ஸ்ட்ரா டைம் கேட்குறோம், ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்லை? நாம் லேட்டாக வந்தால் எக்ஸ்கியூஸ் கிடைக்கணும், மற்றவங்க லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவோம்? அதை நம்ம சகித்துக்கொள்ள மாட்டோம், அப்படி தானே? உதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, உங்கள் வாகனத்தில் ஏறுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற 60 பேரும் நிற்கணும்னு காத்திருக்கணும்னு வெயிட் பண்ணுவீங்களா? விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்களா? விரும்புவீங்க. ஆனால் அதே இது நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டா யோசித்து பாருங்க. எதுப்பா பஸ் எடுப்பா, பரவாயில்ல, அவங்க தான் வர்றாங்க, வராட்டி போகிறாங்க, ஏன் நம்ம உட்காந்துட்டோம் பாருங்க. அதனால என்ன பண்ண மாட்டோம்? பஸ்ஸு நிறுத்தக்கூடாதுன்னு நினைப்போம். ட்ரெயினே கூட பாருங்கள், நம்ம அரை மணி நேரம் ஸ்டேஷன் வந்தால் கூட ஓடி ஓடி பார்க்கறது என்னன்னா அந்த ட்ரெயின் நிற்காதா. அதே இது நம்ம உள்ள உட்காந்துருந்தா இன்னும் அரை மணி நேரமாக வண்டி எடுக்காமல் இருக்காங்க. குடும்பம்ன்றது இது மாதிரி தான். சம்டைம் யூ ஹவ் டு வெயிட், யூ ஹவ் டு கிவ் இட் மோர் டைம், யூ ஹவ் டு பேர் வித் த ப்ராப்ளம்ஸ். சகிக்கிறவங்களுக்கு தான் குடும்பம். நம்முடைய வீடுகளில், குடும்பங்களில், தோட்டங்களில் எப்போ கனி உண்டாகும்னு கேட்டிங்கன்னா அன்பினால் அதற்கு பராமரிப்பு. அதனால தான் 1 கொரிந்தியர் 13:4-7 வாசிக்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஏன்? அது மேல அன்பு இருக்கு. அந்த அன்புக்காக எதையும் நான் விற்க ரெடியா இருக்கேன், எதையும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், எதையும் சகிக்க நான் ரெடியா இருக்கேன், எந்த புது முயற்சியும் எடுக்க நான் ரெடியா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் சம்திங். ஒரு தோட்டம் தொடர்ந்து கனி கொடுக்க வேண்டுமா?
பொறுமையுடன் அன்பினால் அந்த தோட்டத்தை பராமரித்து, பலவீனப்பட்ட பகுதிகளுக்கு அதிகமான பராமரிப்பை கொடுத்து அந்த தோட்டத்தை வளர்ப்பதில் உற்சாகம் குறையவே கூடாது. அதனால தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். இந்த பொறுமையை விடுறதே இல்லை, இந்த பொறுமையா காத்திருக்கிறது, நெவர் கிவிங் அப், அதை விடுறதே இல்லை. நம்ம மனம் தளர்ந்து போறதே இல்லை. இன்னொரு வருடம், இன்னொரு வருடம், இன்னொரு வருடம், முடிவு வரைக்கும் காத்திருக்கிறது, கடைசி வரைக்கும் விடுறது இல்லை, முடிவு வரைக்கும் அதோட சகிச்சிட்டு இருக்கிறது, அதோட போராடுகிறது, அதோட சகிக்கிறது, அதை தாங்கிறது. ஏன்? எப்படியாவது கனி கொடுக்காதா, எப்படியாவது கனி கொடுக்காதா. அதான் somebody said, marriage is not for boys, it's for men. குடும்பம் என்றது சின்ன பையன்கள் கிடையாதான். குடும்பம் என்றது புருஷர்கள் நடத்த வேண்டிய ஒரு காரியம். அதில் பொறுமை, சகிப்பு எல்லாமே இருக்கணும். இருந்தால் தான் கதை ஓடும். அவசரப்பட்டீங்க எல்லாம் உடைஞ்சிரும். கணவன் கிளம்பிட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா காரில் உட்காந்துருப்பார். மனைவி கிளம்பிட்டேன்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அர்த்தம். யூ ஹேவ் டு வெயிட். இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் கணவர்கள் உஷாராக இருக்கணும். 8:30 மணிக்கு வண்டி பிடிக்கணும்னா 7:45 வண்டின்னு சொல்லணும். அப்போ தான் அம்மா 8:15 வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பொறுமை இருக்கணும், அல்லது ரொம்ப கஷ்டம் இல்லை? மனைவி மாதிரி அதே போல தான். எழும்புங்க எழும்புங்கன்னா எழும்ப மாட்டாங்க. இவங்க தான் அடிச்சு புரண்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் கூலாக கரெக்ட் டைம் பார்த்து எழும்புவார். பொறுமை எழும்பி அழகாக வேலையை முடிச்சு அவர் பட் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துப்பார் வெளியே. யூ ஹேவ் டு ஹேண்டில் இட் வித் பேஷன்ஸ். யூ நீட் தட் பேஷன்ஸ். அந்த பொறுமையோடு சகிப்போடு உட்கார்ந்து கிவிங் இட் எக்ஸ்ட்ரா டைம், கிவிங் இட் அ லாங்கர் ரோப், அதை கொடுக்கும் பொழுது குடும்பம் எப்படி மாறிடும்னு கேட்டிங்கன்னா கனி உள்ள குடும்பமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. எல்லாம் ஒரே ஸ்பீடில் போகும்னு நினைக்காதீங்க. சம் மே டேக் எக்ஸ்ட்ரா டைம், பட் யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் தட் அவைலபிள் டைம். இட்ஸ் ஓகே. எல்லாரையும் நான் ஒரே விதமாக இல்லை. ஒரு கனி சீக்கிரமாக வந்துடும், ஒரு மரம் கொஞ்சம் லேட்டாக காய்க்கும். ஆனால் இது என் தோட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாம் காய்க்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் தலைக்கு எனக்கு உதவி செய்யும்.